பென்டன் சீரிஸ்ல வில் கேக்ஸை நம்பி ஏமாந்த நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரியான 4 கேரக்டர்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 4வது கேரக்டர் ஆல்பிடோ. பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ்ல ஆல்பிடோவும் வில் கேக்ஸும் ஒன்னா சேர்ந்து பென்னையும் அவனோட டீமையும் பிடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல ஆல்பிடோக்கு ஓம்னிட்ரிக்ஸை கொடுக்கறதா தான் டீல் இருந்திருக்கும். ஆனா கடைசியில வில் கேக்ஸ் ஆல்பிடோவை ஏமாத்தி ஓம்னிட்ரிக்ஸை அவர் எடுத்திருப்பாரு. 3வது கேரக்டர் டேகன். பென்டன் அல்டிமேட் ஏலியன்ல டேகன் ஏர்த்தை கேப்சர் பண்றதுக்கு வில் கேக்ஸ் ஆரம்பத்துல இருந்தே டேகனுக்கு ஒரு ஹெரால்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்காக டேகன் வில் கேக்ஸுக்கு நிறைய பவர்ஸையும் கொடுத்திருப்பாரு. ஆனா வில் கேக்ஸ் கடைசியில டேகனை ஏமாத்தி அவரோட எல்லா பவரையும் எடுத்திருப்பாரு. 2வது கேரக்டர் இயோன். பென்டன் ஓம்னிவர்ஸ்ல நோவச் பென்னோட யூனிவர்ஸ்ல உள்ள பென்னை கொல்லணும்னு சொல்லி இயோனும் வில் கேக்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. பட் வில் கேக்ஸோட பிளான் வேறதா இருந்திருக்கும். அவர் நோவச் பென்னோட யூனிவர்ஸை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லா யூனிவர்ஸையும் அங்க இருந்தவங்களையும் அழிச்சிருப்பாரு. இயோனும் அதுல அழிஞ்சு போயிருப்பாரு. முதலாவது கேரக்டர் பென். பென்டன் ஓம்னிவர்ஸ்ல வில் கேக்ஸ் பிளம்மஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. அவரை வேற ஒரு பிரிசனுக்கு மாத்துறதுக்காக கூட்டு போற டைம் பிரின்சஸ் அட்டியாவும் அவளோட ஃப்ராக் ஆர்மியும் வில் கேக்ஸை கொல்றதுக்காக வந்திருப்பாங்க. இந்த டைம் வில் கேக்ஸ் பென் கிட்ட நம்ம ஒன்னு சேர்ந்து ஃபைட் பண்ணாதான் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரோட ஹேண்ட் கஃபை ரிலீஸ் பண்ண சொல்லுவாரு. பென்னும் அதை நம்பி ரிலீஸ் பண்ண உடனேயே பென்னை அடிச்சு போட்டு வில் கேக்ஸ் தப்பிச்சிருப்பாரு.